அவங்க பாஷை எப்போதும் அப்படிதானுங்க. அந்த சனாதன தர்மம் போது கூட அப்படிதான் நாங்க அழிக்க வரல ஒழிக்கவே வந்திருக்கோம் பேசினாரு இல்லைங்களா. அவரோட பாஷை எப்போதும் அப்படிதான் இருக்கும். ஒன் மினிட். அவங்க அப்பா வீட்டு பணமா அப்படின்னு கேட்கிற மாதிரி எல்லாம் பேசுறவங்க அவங்க அப்பா வீட்டு சோத்தை வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவி அனுபவிச்சுட்டு இருக்காரா அப்படின்னு சொல்ல முடியுமா? கேட்க முடியுமா? மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு. அவர் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை நம்ம கொடுக்க தானே கொடுக்கிறோம். இந்த அப்பா வீடு உன் ஆத்தாவா இந்த பேச்செல்லாம் அரசியல் நல்லது இல்லைங்க. அவர் அரசியல் இன்னும் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு இல்லைங்களா. அந்த குடும்பமும் ஆசைப்படுது இல்லைங்களா. பேசுற பாஷை மொழி அவங்க தாத்தா எப்பேற்பட்ட தமிழ் அறிஞர், எப்பேற்பட்ட தமிழ். எக்ஸ்கியூஸ் மீ, ஹூஸ் இன் அ ஹரி யார்? Please, just hold on. Let me finish. He is also your colleague. I'm answering him. அதனால நம்ம நாக்குல கொஞ்சம் அந்த பதவிக்கு ஏத்த அளவுக்கு வார்த்தைகள் அளந்து வரணும். இது நான் பொதுப்படையா சொல்றேன். அவர் மேல காழ்ப்பு உணர்வோ ஏதோ வச்சுட்டு சொல்லல. இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் பார்த்தோம், இப்போ இன்னொரு உதாரணம் பார்க்கிறோம். மக்கள் அங்க மழையில அவஸ்தைப்பட்டு இருக்கும்போது அனுப்பி கொடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப். அட்வான்ஸா பணத்தை 12ஆம் தேதி டிசம்பருக்குள்ள 900 ரூபாய் கொடுத்து 900 கோடி கொடுத்துருக்கோம். அது ஏன் அப்பா சொத்துனோ உங்க அப்பா சொத்துனோ நான் சொல்ல மாட்டேன், எப்பொழுதும் சொல்ல மாட்டேன். நம்ம பொறுப்புள்ள பதவியில் இருக்கிறவங்க அந்த பொறுப்பை உணர்ந்து பேசணும். தயவு பண்ணி நீங்க அடுத்த தடவை நீங்க அவருக்கு முன்னாடி இருந்து கேள்வி கேட்கும் போது கூட சொல்லுங்க, அந்த அம்மா இப்படி பேசினாங்க, நம்ம எல்லாரும் கூட யோசிச்சு பேசணுங்க. கொடுத்துட்டாங்க, அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை முதல்ல கொடுத்துட்டாங்க. இந்த டீம் வந்து பார்த்துட்டு போன பிறகு நீங்களும் அதுக்கு கலந்து ஆலோசனை பண்ணி உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்ன பிறகு அவங்க போய் ப்ரொசீஜரலி என்ன பண்ணுவாங்க. உங்க அப்பாவும் போய் பிரதமரை பார்த்துட்டு வந்திருக்காங்க, அதனால பண்ணுவாங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா வாயும் வார்த்தையும் பொறுமையும் நல்ல குணங்கள்.